حي على الفلاح. மனைவி எப்படி இருக்கணும்? கணவன் தனக்கு எப்படி அமைந்தாலும் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, ஹராம செய்றவனா இருக்க கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிரியா இருக்க கூடாது. அதை தவிர அவன் அழகில் குறைந்தவனாக இருந்தாலும், அவன் அறிவில் குறைந்தவனாக இருந்தாலும், அவன் படிப்பில் குறைந்தவனாக இருந்தாலும், அவன் வசதியில் குறைந்தவனாக இருந்தாலும், எந்த மனைவி அந்த கணவனை மதிக்கிறாளோ அவள் தான் சொர்க்கத்து மனைவி. எந்த மனைவி தனது கணவனை மதிக்கவில்லையோ, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய பரம்பரை, தன்னுடைய பணம், தன்னுடைய குடும்பம் என்ற பெருமையில் கணவனை மதிக்காமல் திமிர் கொள்கிறாளோ அவள் சொர்க்கத்து பெண் அல்ல, அவள் நரகத்துக்கு சொந்தமான பெண். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்கள பார்த்த உடனேயே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவாங்க. ஒரு பெண் என்ன செய்யணும்? தனது கணவனை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், வந்துட்டீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க. சில பெண்கள் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டான இந்த நேரத்தில் போ போ தர கதவை போய் தர லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கணவன் அங்க பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, இங்க சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கும். போவோம் போவோம் வரட்டும், நிக்கட்டுமே கொஞ்சம், என்ன அவசரம்? அப்படி முக்கியமான சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. யா ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி கொண்டிருக்கும். என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய லானத் இறங்கி கொண்டே இருக்கும். கணவன் வந்தவன அசதியில வருவான், பசியில வருவான், ஏதாவது வீட்டுல போனா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பாத்துட்டு வந்து சமைச்சு தர, கொஞ்ச நேரம் உட்காருங்களேன், மூஞ்சி கையை மூஞ்ச கழுவிட்டு வந்து உட்காருங்களேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது முஸ்லிம்களுடைய வீடா? கிடையாது. இது முஷ்ரிக்குகளுடைய வீடு, காஃபிர்களுடைய வீடு, மறுமையை நம்பாத பாவிகளுடைய வீடு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு ஃபாத்திமாட்ட கேக்குறாங்க, ஃபாத்திமா, ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன? ஒரு பெண்ணிடத்துல இருக்க வேண்டிய சிறந்த குணம் என்ன? ஒரு பெண்ணு எதை விரும்ப வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன தெரியுமா? எனது சகோதரிகளே, தாய்மார்களே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், ஒரு பெண்ணுடைய சிறந்த குணம், அவள் உண்மையான ஒழுக்கமான சிறந்த பெண் என்பதற்குண்டான அடையாளம், அவள் ஆசை வைக்க வேண்டும், அவளுடைய பார்வை அவளது கணவனை தவிர வேறு எந்த ஆணின் மீதும் படக்கூடாது, எந்த அந்நிய ஆணின் பார்வையும் தன் மீது படக்கூடாது கணவனை தவிர. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் ஃபாத்திமாவை அழைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், ذُرِّيَّةً بَعْضُهَا مِنْ بَعْضٍ. இது என்னுடைய சந்ததி அல்லவா, இது என்னுடைய சந்ததி அல்லவா? இப்படிப்பட்ட ஒழுக்கம் இந்த பெண்ணிடத்தில், ஃபாத்திமாவிடத்தில் இருக்கத்தான் வேண்டும். இன்னைக்கு நம்ம பெண்கள் என்ன செய்றாங்க? அந்நிய ஆண்களை பார்க்கறாங்க, அவங்கள்ட்ட பேசுறாங்க. இதனால எவ்வளவு பெரிய முசீபத்துகள் இந்த சமுதாயத்தில் வருது பாருங்க. காஃபிர், அல்லாஹ்வை நம்பாத முஷ்ரிக்குகள், இந்த மஜூசிகள், சிலைகளை வணங்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த துரோகிகள், அவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அசிங்கம், கள்ள தொடர்பு, அசிங்கமான உறவுகள், ஓடி போறது, இது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். யார் வீட்டுல நடக்குது? முஸ்லிம் வீட்டுல நடக்குது. ஒரு முஸ்லிம் பொம்பளை புள்ள காஃபிரோட ஓடி போயிடுறான். ஒரு முஸ்லிமுடைய மனைவி அந்நிய ஆணுடனே தொடர்பு கொண்டிருக்கிறாள். அல்லாஹ் அக்பர். கேவலம் கேவலம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் இந்த சூழ்நிலை? முஷ்ரிக்குகளோட சேர்ந்து இருக்கிறதுனால. யாரோட சேர்ந்து இருக்கிறதுனால? முஷ்ரிக்குகளோட சேர்ந்து இருக்கிறதுனால, அவங்களோட ஒட்டி உறவாடி இருக்கிறதுனால. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஹூர் பெண்களை எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னா, இந்த மாதிரி பஜார் பெண்கள் கிடையாது. சும்மா எதா இருந்தாலும் நான் போய் வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன அது? இன்னைக்கு பெண்கள்ல பல பேர் என்ன, பஜாருக்கு போகணும்னே நிக்கிறாங்க. கூட அவசியமான தேவை, கணவனால் வாங்கி கொடுக்க முடியவில்லை, வேற யாரோ எந்த ஆணும் போய் வாங்கி தர்றதுக்காக முடியல அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட முதல்ல வீட்டில் உள்ள வயதான பெண்கள் அனுப்பணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க தங்களுடைய தாயிட்ட, என்னுடைய தாயே, வீட்டுக்கு வெளியில உள்ள வேலையை நீங்க பார்த்துக்குங்க, வீட்டுக்கு உள்ளார வேலையை, வீட்டுக்கு உள்ளார உள்ள வேலையை ஃபாத்திமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி. எவ்வளவு அழகான அந்த பங்கு வைப்பு பாருங்க. தன்னுடைய தாய்க்கு அலி என்ன சொல்றாங்க? நீங்க வீட்டுக்கு வெளியில உள்ள வேலையை பார்த்துக்குங்க. ஃபாத்திமாட்ட என்ன சொல்றாங்க?
வீட்டுக்கு உள்ளார உள்ள வேலையை பார்த்துங்க. சமைக்கிறது, சுத்தம் பண்றது, துணிமணி துவைக்கிறது, தாய்க்கு சேவை செய்யுது. எதுவும் போய் தேவை வாங்கிட்டு வரணும்னு தான் நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம் பஜார்ல. யா அல்லாஹ், இதெல்லாம் முஸ்லிம் பெண்களா அல்லது முஸ்லிம்களா? ஹிஜாபு பருதாங்கிறதே கிடையாதுங்க. பேருக்கு ஒரு கருப்பு துணியை புர்காவை மாட்டிக்கிறது, அதுல அவ்வளவு அலங்காரம். அதுவும் எப்படி? தலையிலையும் இருக்காது, முகத்திலையும் இருக்காது, கழுத்திலையும் இருக்காது, எல்லாம் திறந்து கிடக்கு. கேவலமாக இல்லை? இது ஒரு முஸ்லிம் சமுதாயமா? முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெண்களா? அழுக வேண்டும் சகோதரர்களே. என்னங்க இது? ஒரு வெட்க உணர்வு, ஒரு மானம், ஒரு நாணம், ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு, அடிப்படை அந்த பண்பு ஒழுக்கங்க. தலையை திறந்து போட்டுக்கிட்டு, முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு, கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ் எல்லாம், ஜுவல்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி. சமுதாயம் சீர்கட்டு விட்டது அன்பிற்குரியவர்களே. இந்த டிவி சீரியல் கலாச்சாரம் அந்நிய முஸ்லிம் பெண்களோட பழகி பழகி நம்முடைய முஸ்லிம் பெண்கள் வெட்கத்தை இழந்து விட்டார்கள். அதிலே பலர் மானத்தையும் கற்பையும் கூட இழந்து விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். தங்களுடைய பெண்களை, பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களே, காலேஜுக்கு அனுப்புறாங்களே, என் புள்ள டிகிரி வாங்கணும்னு சொல்லி, என் புள்ள பெரிய படிப்பு படிக்கணும்னு அனுப்புறாங்களே. படிக்க போறா, படிப்பை வாங்கிட்டு வர்றா, ஆனா கற்பை ஒரு அந்நிய ஆணிடத்திலே இழந்து விட்டு வருகிறாள். இன்னைக்கு காபிர்கள் அவங்களுக்குள்ளார பேசுறாங்க, மாநாடு போடுறாங்க, கூட்டம் போடுறாங்க. தங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி அனுப்புறாங்க, நீ ஒரு காலேஜுக்குள்ளார போறியா, அங்கே ஒரு முஸ்லிம் பெண் இருக்கிறாளா, அவளுடைய கற்பை சூறையாடாமல் நீ வராத என்று சொல்லி. இன்னைக்கு பார்க்கிறோம் சர்வ சாதாரணமாக காபிர் ஆண்களுடனே நம்முடைய முஸ்லிம் பெண்கள் கூடி குளவாடுவதை, அவர்கள் அவர்களுடைய வாகனத்திலே சுற்றுவதை, பஸ் ஸ்டாண்டில், ஷாப்பிங் சென்டர்ல பார்க்கிறோமா இல்லையா? கேவலம். யார் பொறுப்பு? ஆண்மை இல்லாத ஆண்கள், தட்டி கேட்க திறன் இல்லாத ஆம்பளைங்க. எதுக்கு அல்லாஹ் உங்களை ஆம்பளைகளாக படைத்தான்? யார் காரணங்க? அத்தாட்ட ரோஷம் இருந்தா அத்தா கண்டிச்சிருப்பாரா இல்லையா? சகோதரத்திலே ரோஷ உணர்வு, ஈமானுடைய வீரம் இருந்தால் அவன் கண்டிச்சிருப்பானா இல்லையா? ஒண்ணும் கிடையாது, செத்து போச்சு. நான் கபரு ஜனாதா நாரி போச்சு. அல்லாஹ் பாதுகாக்க. விடக்கூடாது அன்பிற்குரியவர்களே. அழகிய முறையில் உபதேசம் செய்ய வேண்டும், கண்டிப்பு காட்ட வேண்டும். மீறினால் என்ன முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நாம் எடுத்தே ஆக வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு நம்ம பெண்கள் நமக்கு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும்.